இந்த ரமலானுடைய மாதத்திலே இன்றைக்கி நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் பெருநாள் உடுப்பு. ஏன்னா அந்த பெருநாள் உடுப்புங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஒரு முக்கியத்துவத்தை நம்முடைய மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், பெருநாள் உடுப்பு எடுக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருக்குது, ஏதாவது ஹதியா தாங்கன்னு கேட்குற அளவுக்கு பெருநாள் உடுப்பை ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கிட்டாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை நாம் விளங்கி கொள்ளணும்னு சொன்னால், ஜும்மா தினங்கள் அதே மாதிரி இந்த பெருநாள் தினங்களுக்கு நம்மகிட்ட இருக்கிற ஆடையில் ஒரு நல்ல ஆடையை நம்ம அதுக்கு எடுத்துக்கிறது ஒரு நபி வழியாக இருக்குது. ஒரு சிறந்த ஒரு ஆடையை நம்ம எடுத்துக்கிறது. அதுக்காக வேண்டி புது உடுப்பு தான் எடுக்கணும் அப்படின்றது இல்லை. ஒரு காலத்தில் நம்மெல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது உடுப்பு எடுக்கிறங்கிற ஒன்று இல்லாமல் இருந்துச்சு. பெருநாள் உடுப்புங்கிறது எல்லாட்டையுமே இல்லை, ஒரு ஃபேமிலியில் ஒரு பிள்ளைக்கு மட்டும் எடுப்பாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் வசதி குறைவாக இருந்துச்சு. ஆனால் உடுப்பு எடுக்காமல் பழைய உடுப்பை கழுவி அதை போட்டுட்டு பெருநா கொத்துபா போகும்போது மக்களிடத்தில் ஒரு மூட நம்பிக்கை இருந்துச்சு. ஒரு புது நூலையாவது காதில் சுற்றிக்கிட்டு போகணும் என்ற ஒரு நூலாவது புதுசாக இருக்கணும், உடுப்பு தான் எடுக்கலாட்டி ஒரு நூலாவது ஒரு புது நூல் ஒன்று எடுத்து காதில் சுற்றிட்டு போங்க அப்படி என்று அந்த காலத்தில் நம்முடைய பழையவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அது எப்படிப்பட்ட காலம்டா, இப்போ உள்ள வயதானவர்களுக்கு ஞாபகம் இருக்கும், கோழியாக இருக்கும்போது தலையில் தொப்பி போடணும், தொப்பி இல்லாட்டி காதில் ஒரு ஈக்கிலையாவது வச்சுட்டு கோழி அறுப்பாங்க. அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு. இப்போ பார்த்தா கடைக்காரனே கோழி அறுத்துட்டு போனால் அவன்கிட்ட தொப்பி இல்லை. இன்றைக்கு இந்த பெருநாள் உடுப்பு சம்பந்தமாக நாங்கள் ஒரு சில பதிவுகளை பார்க்குறதுக்கு இருக்கிறோம். ஒன்று, பெருநாள் உடுப்புங்கிறது ஒரு முக்கியம் இல்லை, அதுக்கு விட முக்கியமான ஒன்று தான் ஃபித்ரா கொடுக்கறது. ஏன்னா நம்ம பிடிச்ச நோன்புகளுக்கு அல்லாஹ்விடத்தில் அதில் உள்ள குற்றத்துகளுக்கு தவறுகளுக்கு பரிகாரமாக அமையப்படுறது தான் ஃபித்ரா அரிசிங்கிறது. அந்த ஃபித்ரா அரிசியினுடைய அளவு, அது காசாக கொடுக்கணுமா உணவாக கொடுக்கணுமா, அது எப்படி கொடுக்குறங்கிறத இன்ஷா அல்லாஹ் பெருநாள் தினம் நெருங்கும் போது நம்ம ஒரு பதிவை போடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஏற்கனவே நம்முடைய யூடியூப் சேனலில் ஃபித்ரா சம்பந்தமான பதிவு போடப்பட்டிருக்குது, இருந்து நம்ம திரும்ப ஒரு தடவை போடுவோம். அந்த ஃபித்ராவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட பெருநாள் உடுப்புக்கு எந்த முக்கியத்துவம் கிடையாது. இந்த ஃபித்ராவெல்லாம் கொடுத்து மேலதிகமாக நம்மகிட்ட காசு இருக்குமா இருந்தால் நம்ம புது ஆடை எடுக்கலாம், அது ஒன்றுமே என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த புத்தாடை எடுக்கும்போது, இந்த புது ஆடை பெருநாள் உடுப்புங்கிற இந்த புத்தாடை எடுக்கும்போது ஒரு சில விஷயங்களை நம்ம தவற விட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு இந்த நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், ஒரு காலத்தில் உடுப்பு எடுக்கிறது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், பெண்கள் சந்தைக்கோ கிரவுட் இருக்கிற இடத்துக்கோ போகிறதுக்கு வைக்கப்படுவாங்க. இந்த அளவு இன்னைக்கு அபாய் போடுற அளவுக்கு அப்போ பெண்கள் அபாய் போடலை, பார்த்தீங்களா? அப்போ எங்கேயாவது மதரசாக்களை ஓதிக்கிட்டு வந்த மௌலவியாக்கள் மட்டும் ஹபாய் போடுவாங்க. பொதுவாக பெண்கள் ஹபாய் போடுறது அப்போல்லாம் இருக்குல்ல. நான் சொல்கிறது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷத்துக்கு முந்தின காலத்துக்கு கதை. இப்போ எல்லாருமே ஹபாய் போட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே, அதாவது பெண்ணு வெளியில் போடும்போது ஹபாய் போடுறது ஒரு ஹபாய் போடலாட்டி என்னமோ அந்நியரை பார்க்குற மாதிரி இருக்குது. ஹபாய் போடாமலும் உடம்பை மறைச்சிக்கிட்டு போக முடியும், உடம்பை நல்லா மறைச்சிக்கிட்டு போனால் ஹபாய் போடாமலும் போக முடியும். ஒரு சில சந்தர்ப்பத்தில் ஹபாயை விட மற்ற உடுப்பு ரொம்ப நல்லா இருக்குது, ஹபாய் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. எந்த அளவுக்கு, நான் ஹபாய்க்கு எதிராக பேசலை, ஹபாய்ங்கிறது உள்ள இருக்கக்கூடிய அழகை மறைக்கக்கூடிய, உடம்பினுடைய கட்டமைப்பை மறைக்கக்கூடியதான் ஹபாய். அந்த ஹபாய் எப்படி போகிறாங்கன்னு சொன்னால், என்னை பார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹபாயை போட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது உடம்பினுடைய அந்த இறுக்கத்தை அப்படியே காட்டுற மாதிரி தச்சிட்டு போட்டாங்களா, போட்டுக்கிட்டு தைச்சாங்களான்னு நம்ம சந்தேகப்படுற மாதிரி அபாய். அதுக்கு பேரெல்லாம் வேறு வேறு பேர்கள். அந்த ஸ்டிச் துணியால் அபாயை தச்சு போட்டுக்குவாங்க. அது எவ்வளோ பெருசாக தைச்சாலும் உடம்போட அப்பிக்கிட்டே இருக்கும், உடம்புடைய பாடி ஷேப் அப்படியே காட்டிடும். அந்த அபாயங்கிறது உள்ளுக்கு ஒரு ஆடையை போட்டு மேலால் போகிறது இல்லையா, வெறுமனே அபாயை போட்டுட்டு போவாங்க. போகும்போது அந்த பெண்கள் பைக்கில் இருந்து போகும்போது பின்னால் போகும்போது கன்றாவையாக இருக்கும். அவங்க உள்ளே போட்டிக்கிற உடுப்பினுடைய தடிப்பு தெரிகிற அளவுக்கு அந்த ஹபாய் இருக்கும். அந்த உடுப்பு அந்த பொடி அப்படியே அளவெடுத்து இறுக்கமாக அந்த ஹபாய் போட்டிருப்பாங்க. எப்படி காலுக்கு சொக்ஸு போகிறோமோ அப்படி உடம்புக்கு ஹபாய் போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த ஹபாயை விட அழகா சல்வார் கிட்டு பெரிய சோளை போட்டு உடம்பை மறைச்சா அதுவே ரொம்ப நல்லா இருக்கும். எனவே ஹபாய் போடணும், அபாயங்கிறது அழகை மறைக்கிறது தான், அது இறுக்கமாக அப்படி போடக்கூடாது. அப்போ பெருநாள் உடுப்பு எடுக்கிற நேரத்தில் இந்த ஹபாயங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். என்னை பாருங்கிற மாதிரி அந்த ஹபாய் எடுக்கக்கூடாது, நம்ம அழகை மறைக்கிற மாதிரி ஹபாய் எடுக்கணும். இப்போ நான் எடுத்து வந்த சப்ஜெக்ட் என்னென்னா, ஆரம்ப காலத்தில் நிறைய பேர் ஹபாய் போடுறவங்களா இருக்கல, ஆனால் சாதாரணமான 6 முழம் சாரியால் உடம்பை மறைச்சிக்கிட்டாங்க. அதே மாதிரி சல்வார் கிட்டால் உடம்பை மறைச்சி பெரிய சோளை போட்டு நல்ல பக்குவமாக இருந்தாங்க. இப்போ எல்லாரும் ஹபாய் போடுறாங்க. அந்த காலத்தில் ஹபாய் போடாத காலத்தில் பெண்கள் டவுனுக்கு வர மாட்டாங்க, புடவை கடைக்குள்ளெல்லாம் பெண்கள் போக மாட்டாங்க. அப்போ சாம்பிள் கொண்டு வரதுக்கு எல்லா கடையிலையும் பேக் வச்சிருப்பாங்க. ஆண்கள் போய் தன் மனைவிக்கு தேவையான ஒரு 4-5 கலரில் டிசைனில் எடுத்துகிட்டு வீட்டை கொண்டு காட்டி, ஏமா இதில் எதை எடுக்கிற சாய்ஸ் பண்ணிப்பாரு அப்படின்னு சாய்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு காலம் இருந்துச்சு. இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஆம்பளை போய் வெளியில் நிற்கிறான், பெண்களை எல்லாம் கடைக்குள்ளே திறந்து விட்டுட்டான். அவன் போய் உள்ளே போய் சில நேரம் புருஷனுக்கு சேர்த்து பொண்டாட்டி உடுப்படுத்திக்கிட்டு வர ஒரு நிலைமையாக இருக்குது. இவங்க உடுத்துட்டு போகிற உடுப்பு எப்படி இருக்குதுன்னு சொன்னால்,
கோவிச்சு கொள்ளக்கூடாது. ஒரு பெண்ணு வந்து தனக்கு தேவையான உள்ளாடையை தெரிவு செய்யும் போது அதை வெக்கப்பட்டு அதில் இருக்கிற கடையில் வேலையில் இன்னொரு பொம்பளை கிட்ட போய் சைஸ் சொல்லி எடுப்பாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. தாத்தா அவங்க சைஸ் 32 கரெக்டாக இருக்கும், தாத்தா உங்களுக்கு வந்து நான் 38 கரெக்டாக இருக்கும்னு கடைக்காரன் சொல்கிறான். ஏன்னா அவன் கண்ணாலேயே அளவு எடுக்கிற மாதிரி தான் இவங்க உடுத்துக்கிட்டு போகிற உடுப்பு வந்து முன்னாலேயே இருக்குது. அந்த அளவுக்கு இறுக்கமாக உடுத்துக்கிட்டு போய் இன்னொரு ஆம்பளை கிட்ட வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆம்பளை வெளியில் நிற்கிறான், அவன் வந்து வெளியில் காத்துக்கு நிற்கிறான். அதில் போய் சண்டை பிடிக்கிறது, உடுப்பு எடுக்கிறது, இப்படியெல்லாம் இருக்குது. முதல்ல இந்த அனாச்சாரத்தை கொஞ்சம் நிறுத்துங்க. பெண்களை நீங்க கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்ல, கூட்டிட்டு போங்க. அது இன்னொரு பெண்கள் இருக்கிற பகுதியில் விடுங்க. ஒரு பெண்கள் வந்து வியாபாரம் பண்ற இடத்துல பெண்களை கொண்டு விட்டுட்டு நாங்க வெளியில நிக்கலாம். ஆணுகிட்ட பொண்ணை கொண்டு வியாபாரம் பண்ண விடுறாங்க. சரி, போறவளாச்சும் ஒழுங்கா மூடிக்கிட்டு போய் அங்க பொண்டாட்டியை ஒழுங்கா மூடிக்கிட்டு போய் அவளை கொண்டு வச்சுக்கிட்டு ஒரு துணிமணியை எடுத்துமா அதை பிடிச்சிருக்கான்னு கேட்டு எடுத்துக்கிட்டு வரதா இருந்தா என்ன சிரமமா இருக்கும் வீட்டுக்கு கொண்டு வந்து போறது. அப்படி இருந்தாலும் பரவாயில்லை. அப்படியும் இல்லை, கொண்டு போற அந்த பெண்களை உடுத்துட்டிக்கிற ரொம்ப மோசமான உடுப்பு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த கடைக்கார தம்பி சைஸ் சொல்ற அளவுக்கு இவங்க உடுப்பு. அப்படி உடுப்பை உடுத்துக்கிட்டு இந்த கடைக்கெல்லாம் போறதை தவிர்த்து கொள்ளுங்க. ரொம்ப பெரிய ஒரு அனாச்சாரம். இன்னைக்கு நாடு இருக்கக்கூடிய நிலைமையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்குள்ள எவ்வளவு அனாச்சாரங்களை குறைச்சி அல்லாவை நெருங்கலாமோ அவ்வளவு நாங்க நெருங்கணும். இது ஒரு பக்கம் இருக்குது. ஆனா இன்னைக்கு இன்னொரு கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. என்ன தெரியுமா? பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு உடுப்பெடுக்க போறான். உடுப்பெடுக்க போய் ஒரு 10 கடைக்காரி இறங்குவான். சில நேரம் ஒவ்வொரு ஊரை தாண்டிக்கிட்டே இருப்பான். அன்றைய நோம்பு முழுக்க அவ்வளவுதான். இந்த கடை சரியில்லை, பிடிக்கலன்னு ஒரு 2-3 ஊரை தாண்டிட்டு கடைசியாக ஃபெஸ்ட்டாக பார்த்து தான் எனக்கு நல்லா இருக்குன்னு வந்துடுப்பான். அந்த நேரம் இவனுக்கு மூக்குக்கு மேலே கோபம் வரும். அப்போ ஒரு பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு போய் தெருவா அலைஞ்சு கடையா புரட்டி உடுப்படுத்தவன் அவன் உமாவை எப்படி கவனிப்பான் தெரியுமா? ஒரு உடுப்பு ஒரு சாரி எடுத்துக்குவான். சாரி எடுத்துக்காமா உனக்கு சாரி எடுத்துக்காந்து கொடுப்பான். அவன் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்காமான்னு கேட்பான். வேற வழியில் ஆமான்ருவான். நான் கேட்குறேன், இந்த பொண்டாட்டியை கூட்டிட்டு இந்த ஊரெல்லாம் திரிஞ்சு கடையா தெரி செஞ்சு ஒரு டிசைன் தேடி பார்த்து உடுப்படுத்திய உம்மாவுக்கு மட்டும் நீ எடுக்கிற முடிவு தான். அதை கூட எப்படி தேடுவாங்கன்னு தெரியுமா? உம்மாவுக்கு சாரி எடுக்கிறதுக்கு 4 கடை தர மாட்டாங்க. எல்லாம் செஞ்சுட்டு பேச்சஸ் பண்ணிட்டு கடைசியா இந்த வயசானவங்க கொடுக்குற மாதிரி ஒயில் சாரி கொஞ்சம் காட்டுங்க, அதில் பார்த்தீங்கன்னா ரைட் இதை போடுங்க, எவ்வளோ விலை, சரி இதை போடுங்க. அவ்வளோ ரொம்ப சிம்பிளாக எடுத்து கொண்டாந்து உமாவுக்கு கொடுக்குறான். ஏன் உமாவுக்கு ஒரு மனசு இருக்குதா இல்லையா? அவங்களுக்கும் 4 சாரி பார்த்து நல்ல டிசைன் ஒன்று எடுக்கணுங்கிற மனநிலை வராதா? வயதானா இதுக்கெல்லாம் வேலி போட்டுருவாங்களா? அவங்களுக்கு 4 பேரை பார்த்து இந்த வருஷம் இப்படித்தான் நான் சாரி எடுக்கணும், இந்த வருஷம் நான் இந்த டிசைன்ல எடுக்கணும், நான் வெள்ளையில கருப்பு பார்டர் போட்டது எடுக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்களா இல்லையா? அப்படி ஆசைப்பட்டிருக்கலாமே. அவங்களையும் கூட்டிட்டு போங்களேன். கூட்டிட்டு போய்மா பாருமா, இதுக்குள்ள ஏதாவது பிடிச்சிருக்கான்னு பாருமா, இல்லாட்டி சொல்லுமா இன்னொரு கடைக்கு போகலாம், நீ நல்லா விரும்பி பார்த்து சாய்ஸ் பண்ணி எடுமா அப்படி என்று எடுக்க வைக்கிறவங்க இருக்கிறாங்களான்னு பார்த்தா இல்லை. ஏன்னா இன்னைக்கு வயசானவங்களுடைய நிலைமை அப்படித்தான் இருக்குது. அந்த மகன் ஒரு சாரி எடுத்துக்கான, அந்த மகள் ஒரு சாரி எடுத்துக்கான, 2 எனக்கு பிடிக்கல, என்ன செய்யறது அப்படி என்று சொல்ற அளவுக்கு இன்றைக்கு வந்து ஒரு சில தாய்மார்கள் இருக்கிறாங்களே. அப்ப இவங்க மனசை வந்து புரிஞ்சிக்க மாட்டோமா? நேற்று கட்டின பொண்டாட்டியை கூட்டிட்டு புலவு சுத்துறோமே நம்முடைய தாய்க்காக. இப்படி ஒரு சரி நீங்க கொண்டு வர, நீங்க ஒரு 10 புடவையை கொண்டு வந்து போட்டுமா, இதுல எது பிடிச்சிருக்கேன்னு பாருமா, பிடிக்கலாட்டி கூட வேற கடையில் பார்க்கலாம், நீ பிடிச்சா தான் எடுக்கணும் அப்படி என்று சாய்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கிறோமான்னு கேட்டா இல்லை. அப்ப இதுல ஒரு நகைச்சுவை கூட சொல்லுவாங்க, திடீர்னு பொண்டாட்டி சொன்னா என்ன உங்க அம்மாவுக்கு ஒரு ஆடை எடுப்போமான்னு. ஐயோ, என் மாவுக்கு அடை எடுக்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ அக்கறையான்னு கூட்டிட்டு கடைக்கு அங்கே போனால் 10,000 ரூபாய்க்கு உடுப்பு எடுத்தா ஒரு ஒயில் சாரி ஃப்ரீ என்று போட்டிருக்கிறான். அந்த ஃப்ரீக்கு தான் வந்திருக்கிறாள். எனக்கு 10,000 ரூபா உடுப்பு எடுத்தாங்க, உங்க அம்மாவுக்கு ஒரு சாரி ஃப்ரீயாக கிடைச்சிடும். அந்த அளவுக்கு நிலைமை தாயை மதிக்கிறது வந்து பட்டு கேவலமாக போயிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த பெருநாள் உடுப்புங்கிறதுல இந்த மோசமான கலாச்சாரத்தை விடுங்க. ஆடை எடுக்கும்போது இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடை எடுங்க. இறுக்கமாக இருக்கிறது இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஜன்னல் கை இல்லாத சல்வார் கிட்டு தான். அந்த கையில்லாத சல்வார் கிட்ட தான் பெருமை. கடையில் ரெடிமேட் எப்படி வருதுன்னா கை இருக்காது, அந்த கையை முதுகில் வச்சு லேசாக தச்சு வச்சிருப்பான். விரும்பினா வச்சு தையில் அடி கொண்டு போய் வீட்டில் வெய்யுங்கிற மாதிரி அந்த கையை வச்சு தச்சிருப்பாங்க. அப்போ இன்றைக்கி அந்த அளவுக்கு இன்றைக்கி நிலைமை மோசமாக போச்சு. அப்போ நம்ம ஆடை எடுக்கும்போது நம்முடைய உடம்பை மறைக்கிற மாதிரி பார்க்கணும். இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு உள்ளமைப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். அபாய் எடுக்கும்போது உடம்பை மறைச்சி உடம்பு சேப்பு இல்லாமல் வெளியில் தெரியாத அளவுக்கு அபாய் நல்லா இருக்கணும். நம்ம மனைவி மக்கள் எடுத்துக்கிட்டு ஒரு அந்நியர்கள் கூடி இருக்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் போகிறத தவிர்த்து கொள்ளணும். நம்முடைய தாய்க்கும் நம்முடைய தகப்பனுக்கும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அதுபோக இந்த துவா பிரார்த்தனைகள் செய்ய வேண்டிய ஒரு தருணத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த மாசத்தில் நமக்கு எதிரான சில பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. கோவிட்-19 பரவிக்கிட்டு இருக்குது. ஏழை எளியவர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. இதை விட முக்கியம் அவர்களுடைய கஷ்டமும் ஏழ்மையும். அதுக்காக உதவி செய்வோம், ஃபித்ராக்களை கொடுப்போம், துவாக்களில் அதிகமாக ஈடுபடுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக.